வீட்டில் துர்சக்திகள் இருப்பதை எப்படி கண்டறிவது? துர்சக்தி அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சொன்னா, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். எப்பொழுது ஒரு நல்ல சக்தி என்பது இந்த உலகத்திலே இருக்கிறதோ, அதற்கு இணையான தீய சக்தி என்பதும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்யும். இதுதானே இயற்கையினுடைய நியதி. நம்ம இதை சயின்ஸ் ரீதியா, பிசிக்ஸ் ரீதியா பார்க்கணும்னா கூட நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்லுவா. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றார். வீட்டுல துர்சக்தி இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே ஒரு மகிழ்ச்சிங்கிறது இல்லாம நமக்கே ஒரு சூனியமான நிலை தோன்றும் தெரியுமா? ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள போகும் பொழுது ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த வீட்டு பெண்மணியை பார்க்கும் பொழுது முகத்திலேயே ஒரு சாந்தம் அல்லது ஒரு அமைதியெல்லாம் எதுவும் இல்லாம ஒரு கடுன்னு இருப்பா அந்த பெண்மணி. எப்ப பார்த்தாலும் நம்ம போய் கதவு தட்டோன்னே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி முகத்தை ஒரு உருன்னு வச்சுட்டு கேட்பா தெரியுமா? அப்ப அங்க ஏதோ ஒரு தீய சக்தி என்பது இருக்கிறது என்று பொருள். நம்ம அது மட்டும் இல்ல, தபால்னு கதவை அடிச்சு மூடுறது, இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற அந்த விதத்திலேயே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி அந்த வீட்டுல போய் நம்ம ஒரு தண்ணி கேட்கிறோம் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா, வேண்டா வெறுப்பா கொண்டு தண்ணியை வைப்பா தெரியுமா? டொம்முன்னு கொண்டு வந்து வைப்பா, அந்த தண்ணி அப்படியே சிந்தி கீழெல்லாம் விழும். இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமாக கூட தெரிந்து கொள்ளலாம். நாம் அந்த மனிதர்களை குறை சொல்ல முடியாது. அந்த இல்லத்திலே இருக்கின்ற ஏதோ ஒரு சக்தியானது அவர்களை அவ்வாறு செயல்பட வைக்கிறது.